பிரைஸ் தி லார்ட். அது ஒரு நல்ல மழைக்காலம். இந்த மழைக்காலத்திலே நடு இரவு நேரத்திலே ஒரு பேருந்து நகரத்தை நோக்கி விரைந்து சென்று கொண்டிருந்தது. குறித்த நேரத்திலே குறித்த இலக்கை அடைய வேண்டும் என்று பேருந்தின் ஓட்டுநர் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தார். பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் உட்பட 75 பயணிகள் இருந்தார்கள். அந்த மலையில் பேருந்து பயணம் அனைவருக்கும் மனமகிழ்ச்சியை தந்தது. சில் என்ற குளிர்காற்று, நல்ல மலை, பேருந்தின் வேகம், மண்ணின் மனம், மரங்களின் நகர்வு, பயணிகளுக்குள் சரியான கதகதப்பு, இப்படியாக பேருந்து நன்றாய் போய்கொண்டிருந்தது. சூழ்நிலையும் நன்றாயிருந்தது. திடீரென்று மழை வலுப்பெற்று வல்லமையாக பெய்ந்தது. விஸ்வரூபமும் எடுத்தது. கூடவே காற்றும் சேர்ந்து கொண்டது. காற்றும் உக்கிரமாய் வீசியது. இப்பொழுது அடுத்ததாக மின்னலும் சேர்ந்து கொண்டது. இடியும் இடித்து கொண்டது. நேரம் ஆக ஆக சாதகமான சூழ்நிலை பாதகமாக மாறிப்போனது. பயணமே ஒரு கேள்விக்குறியானது. மேலும் அந்த பேருந்து ஒரு மரத்தை கடக்கும் பொழுது ஒரு பெரிய இடி அந்த மரத்தின் மேல் விழுந்தது. அந்த இடி மரத்தை இரண்டாக பிளந்து போட்டு எரித்தும் விட்டது. பேருந்து தடுமாறியது. பயணிகள் கலங்கி திகைத்தார்கள். பேருந்து நகர்ந்து கொண்ட சில நிமிடங்களில் இடியின் அடி மற்றொரு மரத்தையும் தாக்கியது. இப்பொழுது பேருந்து மயிரிழையில் உயிர் தப்பியது. பேருந்தின் ஓட்டுநர் தனக்குத்தானே தைரியத்தை வரவழைத்து கொண்டு முன்னோக்கி பயணித்துக் கொண்டிருந்தார். சாலையின் அருகில் உள்ள சிற்றுண்டி சாலையில் இடி விழுந்து அந்த சிற்றுண்டி சாலையை கருகி போனது. பேருந்து உடனடியாக நிறுத்தப்பட்டது. அடுத்த இடி பேருந்தின் மீதுதான் என்று பயணிகள் கூச்சலிட்டனர். பேருந்து ஓட்டத்தை நிறுத்தியது. தப்பிக்க வழி, என்ன வழி அப்படி என்று ஆளாளுக்கு யோசித்துக் கொண்டிருந்தார்கள், பேசிக் கொண்டிருந்தார்கள். இதில் தப்பிக்க ஒரு வழியை அரைகுறையாக ஆன்மீகம் தெரிந்த ஒருவர் இந்த தப்பிக்க வழியை கூறினார். என்ன வழி தெரியுமா? அது நமக்குள் யாரோ பாவி இருக்கிறான். அந்த ஒரு பாவி நிமித்தம் இத்தனை பொல்லாப்பு நமக்கு வந்தது. அந்த பாவி யார் என்பதை நாம் கண்டறிய வேண்டும். அவன் சொல்வதை அடுத்தவர்கள் புரிந்து கொள்வதற்காக அவன் வேதத்திலிருந்து யோனா கதையெல்லாம் சொல்கிறான். யோனாவின் நிமித்தம் அந்த கப்பலுக்கு பெரும் சேதம் வந்தது என்று அவன் அதெல்லாம் சேர்த்து சொல்கிறான். இப்பொழுது சக பயணிகளும் கேட்கிறார்கள், இப்போ நாங்கள் என்ன செய்வது என்று கேட்கிறார்கள். அந்த அரைகுறை ஆன்மீகம் தெரிந்த மனிதன் சொல்கிறான், அடுத்த இடி நம் பேருந்தில் தான் விழுகப் போகிறது. அதனால் தப்பித்து கொள்ள என்ன வழி என்றால், பக்கத்தில் உள்ள மரத்தை யார் போய் தனித்தனியாக தொட்டு வருகிறார்களோ அவர்கள் பாவிகள் அல்ல, அவர்கள் நீதிமான்கள் என்று சொல்லும்போது எல்லாம் தயங்கி அதை ஏற்றுக்கொண்டார்கள். வேறு வழியே கிடையாது என்று. இப்பொழுது ஒவ்வொரு பையனும் தான் சிறு வயது தொடங்கி இப்போது செய்த பாவம் வரைக்கும் நினைத்து கொண்டார்கள். பாவ அறிக்கையெல்லாம் செய்தார்கள். ஒவ்வொருவராக தைரியத்தை வரவழைத்து கொண்டு பக்கத்தில் இருக்கிற மரத்தை தொட்டுவிட்டு பேருந்துக்குள் ஓடி வந்து அடைக்கலம் புகுந்து கொண்டார்கள். இப்படியாக வரிசை சென்று கொண்டே இருந்தது. இடியும் இடித்து கொண்டே இருந்தது. இடியின் உக்கிரம் வேகமாய் சென்று கொண்டிருந்தது. இப்பொழுது கடைசி பயணி சென்று போய் மரத்தை தொட்டுவிட்டு திரும்ப பேருந்துக்குள் வர வேண்டும். ஆனால் அவரோ மறுக்கிறார். மற்ற எல்லோரும் இவன் மீதே பழி சொல்கிறார்கள், இவன்தான் பாவி. கடைசியாக அந்த கடைசி பயணியும், அதாவது 75வது பயணியும் தைரியத்தை வரவழைத்து கொண்டு மெதுவாக போய் அந்த மரத்தை தொடுகிறார். அப்பொழுது யாரும் எதிர்பாராத வகையில் மிகப்பெரிய ஒரு இடி விழுந்தது. அந்த இடி மரத்தின் மேல் விழுகவில்லை, பேருந்தில் இருந்த 74 பயணிகள் மேல் விழுந்து பேருந்து கருகி 74 பேரும் மரித்து விட்டார்கள். அவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை ஒரு நீதிமான் நம்மளோடு இருந்திருக்கிறான் என்று. அந்த நீதிமான் நிமித்தமே இவ்வளவு நேரம் இந்த 74 பேரும் காப்பாற்றப்பட்டு வந்தார்கள். நீதிமானை பேருந்தின் விட்டு இறக்கிவிட்டதனால் துன்மார்க்கர் அனைவரும் மரித்தார்கள். வேதம் இவ்வாறு சொல்கிறது. ரோமர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 - 3 வசனங்கள். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளையே நீ செய்கிறபடினால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளை செய்கிறவனே நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? ஆகவே நாம் எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்களை
குற்றவாளிகள் என்று தீர்க்கக்கூடாது. ஆமென்.